ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வச்சு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து சீட் வந்து கன்ஃபார்மு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 5000 கட்டி நீங்கள் வந்து அங்கே ரிசர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஸோ 22 நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் போய் கொடுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் காலேஜ் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது இல்லை அது பிரச்சனை இல்லை. அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அங்கே உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் இல்லையா அவங்க வந்து ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அதாவது பாண்டு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த பாண்டை நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட்ஸ் வரும்போது சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்டு அந்த பாண்டை வந்து வாங்கிக்கலாம். ஒரு சிலர் டவுட் கேட்டால் நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா இப்போ பிசிஐயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸோ அதுக்கெலாம் டைம் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து நீங்கள் இப்போது உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போ மறுபடியும் வேணும்னாலும் அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு ஒரு ஆள் கூட வருவாங்க. அதாவது நிறையா பேர் இருக்கிற பட்சத்தில் சர்டிஃபிகேட் வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வரதுக்காக ஆஃபீஸ்லேருந்தே ஒரு ஆள் கூட வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலுக்கு வந்து வருவாங்க. நீங்கள் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே கூட நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம அதுதான் அதாவது அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து மாறும். ஸோ 43, 42, 27 கூட வந்து கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கம்யூனல் ரொட்டேஷன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 85 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் as alumni I welcome you all and best wishes for your future. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். ஸோ மேபி பார்க்குவோம். ஏன்னா அடுத்த கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸாக இப்படி தான் நடக்கும். ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஒரு சில டைம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்தராக மற்றவங்களும் வந்து அவங்க ஃபியூச்சருக்காக வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து டச்சில் இருங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஜெக்டில் வந்து எப்பவுமே டச்சில் இருங்க. ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலும் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் கூட பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ கண்டிப்பாக வந்து டச்சில் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.